இது மகிமை நேரம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் எசேக்கியேல் 36 அதிகாரம் 37 வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். எதை ஆண்டவர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும், என்ன நன்மை அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி முந்தின வசனங்களிலே நாம் பார்க்கும்போது 29 வசனத்திலே, உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். முந்தின வசனங்களிலே நாம பார்க்கிறோம், நம்முடைய ஆண்டவர் பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நாம் எல்லாருமே பெருக்கத்தை விரும்புவோம். இருக்கிற நிலைமையை விட இன்னும் நம்ம என்ன செய்யணும், உயரணும், நம்ம இன்னும் முன்னேறணும், நம்ம இன்னும் மேல போகணும், இன்னும் நம்ம பெருகணும், இன்னும் நம்ம வளரணும்னு சொல்லி நாம விரும்புவோம். இந்த வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என்ன செய்வேன், உங்களை ரட்சிப்பேன், பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணுவேன். இன்னும் சொல்லுகிறார், ஜாதிகளுக்கு உண்டான நிந்தையை அடையாதபடி விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். இந்த ஜனங்கள் இருக்கிற சூழ்நிலை, அவர்கள் சிறைப்பட்டு போன ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறார்கள். புறஜாதிகளிடத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் புறஜாதிகளுக்குள்ளே இருக்கிறதே நாம் பார்க்கிறோம். இந்த முந்தின அதிகாரத்தெல்லாம் வாசிக்கிற பொழுது அவங்க என்ன செய்யறாங்க, அடிமைப்பட்டு புறஜாதிகளிடத்திலே அவர்கள் இருக்கிறதை நாம பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையில நான் உங்களை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னும் கீழே உள்ள வசனங்களை எல்லாம் நம்ம வாசிக்கிற பொழுது, நான் உங்களை என்ன செய்வேன், பட்டணங்களிலே குடியேற்றுவிப்பேன். பாழாய் கிடக்கிற இந்த ஸ்தலம் திரும்பவும் என்ன செய்யப்படும், கட்டப்படும். பாழாய் கிடக்கிறவர்கள், கடந்து போகிறவர்களுடைய பார்வைக்கு பாழாய் இருக்கிற இந்த தேசம் மறுபடியும் என்ன செய்யப்படும், பயிரிடப்படும். அவாந்தரமான இந்த இடங்கள் எல்லாம் மறுபடியும் என்ன செய்யும், குடியேற்றப்பட்டதா இருக்கும். நிர்மூலமானவைகள் எல்லாம் நான் திரும்பவும் கட்டுவேன். 36 வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன், பாழானதை பயிர் நிலமாய் மாற்றுகிறேன். இப்படியெல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறார், வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் நான் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். இன்னைக்கு அநேகர் சோம்பேறிகளா இருக்கிறதை பார்க்கிறோம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாயிருப்பீர்கள். இன்னைக்கு அசதியை நாம பார்க்கிறோம். விண்ணப்பம் பண்ணுவதிலே சோம்பேறிகளா இருக்கிறதை நாம பார்க்கிறோம். ஜெபிப்பதிலே அவர்கள் மிகவும் பின்தங்கி இருக்கிறதை நாம பார்க்கிறோம். அவிசுவாசம், அசதி, சோர்வு, இப்படிப்பட்ட காரியங்கள் ஆசீர்வாதத்தை நமக்கு என்ன செய்கிறது, தடை பண்ணுகிறது. மந்தை பெருகுகிறது போல அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். இன்னமும் சொல்லுகிறார், நான் உங்களை பெருக பண்ணுவேன். இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் எல்லாம் உங்க வாழ்க்கையில நன்மைகள் வரணும்னா நீங்க என்ன செய்ய வேண்டும், கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும். நாம் ஜெபிக்கிற பொழுது பாழான நம்முடைய வாழ்க்கை பயிர் நிலமாய் மாறும். நிர்மூலமான வாழ்க்கை திரும்ப கட்டப்படும். ஒருவேளை பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிர்மூலமாகி இருக்கலாம், குடும்ப வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை பாழாய் கிடக்கலாம், நம்முடைய காரியங்கள் அது பாழாய் கிடக்கலாம். ஆனால் நாம் விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டவர் அதையெல்லாம் கட்டி எழுப்புகிற தேவனாக இருக்கிறார். மனிதர்களை பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம், கர்ப்பத்தின் கனி இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பெருக பண்ணுவேன். மந்தை பெருகுகிறது போல் அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். இந்த வசனத்தை வைத்து நாம் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் என்னிடத்துல என்ன செய்ய வேண்டும், இந்த நன்மைகளுக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும். பஞ்சத்தை நான் உங்களை விட்டு விலக்குவேன், உங்களுக்கு நான் தானியத்தை கொடுப்பேன், ஆகாரத்தை கொடுப்பேன், சத்துருக்களை விலக்குவேன், எல்லாவற்றையும் நான் வாழ்க்கையிலே புதிதாக்குவேன். நிர்மூலமானது இனி எழும்ப முடியாத காரியத்தை நான் எழுப்புவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும், கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நாமும் கூட ஜெபிப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். விண்ணப்பம் பண்ணுவதற்கு நாம் ஒப்பு கொடுப்போம். நாம் ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் பண்ணும்போது தாவீது ராஜா சொல்லுகிறார், என் ஆண்டவரே, என் தேவனே, நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, நான் என் வேண்டுதல் உம்முடைய சமூகத்திலே வரும். ஒரு ராஜாவே வேண்டுதல் செய்தார், ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் பண்ணினார். நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும், நம்முடைய நிர்மூலமான வாழ்க்கை மாற வேண்டும், பாழான வாழ்க்கை மாற வேண்டும். ஒரே வழி
நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இதையெல்லாம் அவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவதற்காக அவர்கள் வயலின் பலன், அவர்களுடைய நிலத்தின் கனிகள், விருட்சத்தின் கனிகள் எல்லாவற்றையும் நான் பெருக பண்ணுவேன். மனிதரை பெருக பண்ணுவேன். கோதுமையை வரவழைத்து அவர்கள் தானியத்தை நான் பெருக பண்ணுவேன். எல்லாவற்றிலும் பெருக்கத்தை கொடுப்பேன். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். இதை நான் அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படி என்னிடத்திலே விண்ணப்பம். நம்முடைய இருதயம்தான் காரணம். நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி நாம் ஜெபிக்கிற பொழுது, ஆண்டவரே இந்த காரியத்தை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அந்த காலை வேளையிலே நாம் ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். ஜெபிக்க, விண்ணப்பம் பண்ண, கர்த்தரை தேட, வேண்டுதல் செய்ய நம்ம ஒப்பு கொடுப்போம். வேதத்திலே எத்தனையோ பேர் கர்த்தரிடத்திலே விண்ணப்பம் பண்ணினார்கள், வேண்டுதல் செய்தார்கள், பெரிய காரியங்களை ஆண்டவர் அவர்கள் வாழ்க்கையிலே செய்தார். அன்னாள் கர்த்தருடைய சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணினாள். இன்னும் கூட யோனாவை பார்க்கிறோம். மீனின் வயிற்றிலிருந்து யோனா விண்ணப்பம் பண்ணினார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இன்னும் எத்தனையோ சூழ்நிலைகளிலே எவீருடைய மகள் மரண அவஸ்தையா இருக்கும் பொழுது தன் மகளை குணமாக்க வேண்டும் என்று சொல்லி அந்த எவீரு கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொண்டான். இன்னும் கூட எத்தனையோ பேர் ஆண்டவரிடத்திலே வேண்டிக் கொண்டு விண்ணப்பம் பண்ணி விடுதலையையும் வெற்றியையும் அவர்கள் பெற்றார்கள் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். நாம் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாதபடி வாழ்க்கையிலே நாமும் முன்னேற, பெருக, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. காலையிலே ஆண்டவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்ப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். புதிய நாளின் காலையிலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களையும் கூட ஜெபிக்கிறவர்களாக, உம்மிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக நீர் மாற்றும். மந்தை பெருகுகிறது போல மனிதரை பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.